நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவை பெற்ற ஒரு மனிதரை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் வசனம் 22. ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இந்த வசனத்துல தாவீதை குறித்து தேவன் சொன்ன சாட்சி மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு. இங்க நேரடியாக தாவீது தேவனை அறிந்தவராக இருக்கிறார்னு சொல்லப்படலனாலும் அதை குறிப்பாக உணர்த்தும் வகையில தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராகவும் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்பவராகவும் இருக்கிறாருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாம ஒருத்தரால தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராகவோ இல்ல அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்பவராகவோ கண்டிப்பா இருக்க முடியாது. அதற்கு சிறந்த உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனை நன்றாக அறிந்ததுனால்தான் தேவனுடைய நேசகுமாரனாகவும் அவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவராகவும் இருந்தாரு. அந்தபடியாக தேவனை நன்கு அறிந்தவராக தாவீது ராஜா இருந்தாரு. இதை நமக்கு வேதத்தின் பல்வேறு குறிப்புகள் தெளிவாக உணர்த்துது. முக்கியமா அவருடைய சிறு வயதிலேயே கோலியாத்தை எதிர்த்து நின்றார் இல்லையா? மொத்த இஸ்ரவேல் இராணுவமும் கோலியாத்தை கண்டு பயந்திருக்க தேவனை நன்கு அறிந்ததுனால மாத்திரமே தாவீது சிறியவரா இருந்தாலும் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடிஞ்சது. அதுவும் முக்கியமா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்துல கோலியாத்தை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை அவர் தேவனை அறிந்து செயல்படுகிற விசுவாசத்தை காண்பிக்கிறதாக இருக்கு. அந்த வசனத்தை பார்த்தோம்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்றாரு. நம்ம முன்னாடி மலை போல ஒருத்தர் நிற்கும் போது அவங்கள இடத்துல போயிட்டு இப்படியான வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் தேவனை அறிந்திருந்ததுனாலேயே அவருக்கு இருந்தது. அப்படி இருந்ததுனால்தான் தாவீது ஒரு யுத்த மனுஷனாக தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்த போதும் தேவனை தனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவரை எந்த வேலையிலும் துதித்து கொண்டிருந்தவராக இருந்தாரு. தேவனை நன்கு அறிந்திருக்கிற ஒருவரால மாத்திரமே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கடந்து வர முடியும், எல்லா யுத்தத்தையும் மேற்கொள்ள முடியும். அப்படியாக தேவனை அறிந்தவராகவே தாவீது ராஜா இருந்திருக்கிறாரு. பவுலடியார் எப்படி நிருபங்கள்ல தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரோ, அந்தபடியாக தாவீது ராஜாவும் தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் தேவனையே பற்றி கொண்டவராக இருந்தாரு. அவர் தேவனை நன்கு அறிந்து வைத்திருந்ததுனால்தான் சங்கீதங்கள்ல தேவனை பற்றிய அநேக குறிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த சங்கீத பகுதிகளை நாம வாசிக்கும் போதுதான் தேவனை பற்றின அநேக காரியங்களை குறிப்பாக உணர்ந்து கொள்கிறோம். அப்படி தாவீது தான் அறிந்து கொண்ட தேவனை நமக்கு விளக்கமாக காண்பிச்சிருக்கிறாரு. அவர் எழுதினதை வாசிக்கும் போது நாம தேவனை இன்னும் அறிந்து கொள்ள முடியுது. அது மாத்திரம் இல்லாம அவர் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்கிற வார்த்தைகளை பார்த்தோம்னா, என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இந்தபடியாக தன்னுடைய குமாரனிடத்துல தேவனை அறிந்து கொள்ள சொல்கிறாரு. அப்படியாக அறிந்து கொண்டு உற்சாக மனதுடன் சேவிக்க சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம தேவன் தாமே நம்முடைய இருதயங்களின் தோற்றங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறாங்கிறதையும் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தெளிவுபட சொல்றாரு. அதனால்தான் சாலமோன் ராஜா நீதிமொழிகள்ல கர்த்தரை அறிகிற அறிவை கண்டடையணுங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக தாவீது ராஜா தேவனை அறிகிற அறிவை கண்டடைந்த ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவர் தன்னுடைய குமாரனுக்கும் அந்த வார்த்தைகளே சொல்றாரு.
இப்படி தாவீது ராஜா தேவனை நன்கு அறிந்து கொண்டதினாலேயே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராகவும் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்பவராகவும் இருக்கிறாரு. இதன் மூலமாக நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய தேவனை அறிகிற அறிவை கண்டடையும் போது நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பவர்களாக இருப்போம். அப்படி நாம் இருக்கும்போதே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாமும் மாற முடியும். அந்தபடியான ஒரு வாஞ்சை நம்மிடத்துல காணப்படணும். தேவன் நம் பேர்ல வைராகியமா இருந்த நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரு. தம்முடைய பேரன்பை காண்பிக்கிற வகையில நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட அன்பை நாம நன்கு அறிந்து கொண்டோமே ஆனால் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருப்போம். அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்தவர்களாக நாம மாறணுங்கிறதையே பவுலடியாரும் நிருபங்கள் எழுதியிருக்கிறார் இல்லையா? அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளையும் அவர் கரம் பிடித்து முன்னோக்கி செல்ல இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவை கண்டடைந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தாவீது ராஜா உம்மை நன்கு அறிந்து கொண்ட உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவராகவும் உம்முடைய சித்தத்தை செய்பவராகவும் இருந்தது போல நாங்களும் உம்மை அறிந்து கொண்டு உமக்கு ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் கடந்து வருவதற்கு உம்முடைய பலனை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, நீரே எங்கள் பலனும் மரணும் கேடகுமா இருக்கீங்க தகப்பனே. எல்லா விதத்திலையும் எங்களை நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. உம்முடைய சித்தத்திற்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிற நவமான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.